என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய முதல்வர் நம்முடைய தளபதி மு.க.ஸ்டாலின் தான். சொல்கிறது தான் செய்கிறாரு, செய்கிறது தான் சொல்கிறாரு. உங்களுக்கும் இந்த மாதவரம் மக்களுக்குமான கனெக்ஷன் எப்படி இருக்குது, பாண்டிங்? நான் வந்து சன் ஆஃப் சாயில், இங்கே தான் பிறந்து வளர்ந்தவன், படித்ததெல்லாம் இங்கே தான். எந்த கான்ட்ரவர்சியிலும் நான் இதுவரை இன்வால்வ் ஆனதில்லை. என்னை பற்றி யாரும் தவறாக சொல்ல முடியாது. அதனால் வந்து எனக்கு அதில் ஒரு பெரிய செல்வாக்கு. பக்கத்து தொகுதின்றதுனால நான் ஏதாவது பண்ணலை, அமைதியாக இருந்தாருன்னா நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து அவராண்ட வந்து நம்ம எந்த திட்டம் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் அதை உள்வாங்கிட்டு நானும் கடுமையாக. சார், திட்டலாம் விழுமா? திட்டம் எப்போவாது வாங்கியிருக்கீங்களா? நிச்சயமாக ஒழுங்காக வேலை செய்யலாம், எல்லாமே இந்த தலைமை திட்டம் தானே செய்யும். போகிற இடங்கள்லாம் மக்கள் வெளியே வந்து வரவேற்பு தராங்க, கையாசிக்கிறாங்க, உங்களுக்கு தான்ன்றாங்க, தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. அதனால் வரவேற்பு பிரமாதமாக இருக்குது. ஒரு கட்சி தொண்டராக, ஒரு மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது எங்கள் இயக்கத்துக்கு. தலைவர் அவர்கள் கைரீச்சை ஒழிச்சது, தொழுநோயாளிக்கு வாரி அமைச்சது, அவங்கெல்லாம் பாதுகாத்தது, அதெல்லாம் வந்து ஓட்டுக்காக பண்ணதில்லை, மனித நேயத்தோடு பண்ணுது. மறுபடியும் எலெக்ஷன் அவர் தான் எதிர்த்து நிற்கிறார். நிச்சயமாக நான் அவரை தோற்கடிப்பேன், நான் தான் வெற்றி பெறுவேன். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஷீஜா. இன்னைக்கு தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம கூட 2 முறை எம்எல்ஏவாக இருந்து இப்போ 3வது முறை களமிறங்க போகிற சுதர்சனம் சார் இருக்காரு. இவர்கிட்ட அவர் அரசியல் வாழ்க்கையை பற்றி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் தேதி வந்து கிட்ட நெருங்கிருச்சு. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மக்களை கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்க. மக்களோட சப்போர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப அருமையாக இருக்குது. நான் போகிற இடங்கள்லாம் மக்கள் வெளியே வந்து வரவேற்பு தராங்க, கையாசிக்கிறாங்க, உங்களுக்கு தான்ன்றாங்க, தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. அதனால் வரவேற்பு பிரமாதமாக இருக்குது. ஒரு வாட்டி எம்எல்ஏவாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நீங்கள் ஒரு 10 வருஷமாக வந்து எம்எல்ஏவாக இருக்கீங்க. அடுத்தும் நீங்கள் தான் எம்எல்ஏ ஆக போகிறீங்க அப்படின்ட்டு இந்த சுற்று வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ எவ்வளோ மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு 2016 நான் எம்எல்ஏ ஆனது அப்போது ஒன்றுமே இல்லாத இருந்து, ரோடுகள் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, குப்பை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. பட் இது வந்து 32 ஊராட்சி, ரூரல் ஏரியாஸ், ஒரு பேரூராட்சி, மீதி வந்து 14 வார்டு கார்ப்பரேஷன் டிவிஷன்ஸ் என் தொகுதியில் இருக்குது. கார்ப்பரேஷனில் ஓரளவு வேலைகள் நடந்துட்டு இருந்தது. பட் ரூரல் ஏரியாவெலாம் ஒன்றுமே இல்லாத இருந்தது. ஆனால் இப்போ நான் 10 ஆண்டு காலம் கழிச்சு போக சொல்ல எனக்கே பெருமைப்பாக இருக்குது. இவ்வளோ வேலை நம்ம பண்ணியிருக்கோமா, நம்ம ஆட்சியில் நடந்திருக்கா அப்படின்னு. அந்த அளவுக்கு ரூரல் ஏரியாலாம் ரொம்ப பிரமாதமாக அம்யூனிட்டிஸ், பேசிக் அம்யூனிட்டிஸு, ரோடு போட்டிருக்காங்க, பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் குப்பைகளை வாரி இருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாம் வருது. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே சார். 2016 வந்து நீங்கள் ஒரு 15,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. அதே 2021 பார்த்தீங்கன்னா 57,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கீங்க. இப்போ 2026 எவ்வளோ ஓட்டுகள் வித்தியாசத்தில்? கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், நிச்சயமாக கூடுதலாக கிடைக்கும். 2016 2021 எனக்கு மக்கள் கொடுத்த அந்த இது வந்து சப்போர்ட்டு தான் 57,000 ஆச்சு. ஏன்னா நிறைய பண்ணியிருக்கோம், எதிர்கட்சியாக இருக்க சொல்ல போராடி பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ வந்து எங்கள் ஆட்சியில் அதை விட பல மடங்கு பண்ணியிருக்கோம். மக்களுடைய கோரிக்கைகள்லாம் மனசில் ஏந்தி பதிய வச்சுக்கிட்டு அதை வந்து எல்லா துறைகளுக்கு அனுப்பிச்சு கடிதங்கள் எழுதி நானே சட்டமன்றத்தில் பேசி அதிகாரிகளை பார்த்து பல விவகாரங்கள் முடிச்சிருக்கோம். அதனால் நல்லா இருக்கு. முதலமைச்சரோட பக்கத்து தொகுதியில் இருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது? நிச்சயமாக அதனுடைய இது தெரியுது இல்லையா. அவர் தொகுதிக்கு வர சொல்லலாம், ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து அவரை பற்றி பேசாத இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தொகுதியை இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரே, இப்படிப்பட்ட முதல்வர் தான் இருக்கணும் அப்படின்ற இது வந்து மக்கள் பேசுது. அதனால எனக்கு பெரிய ஆதாயம் உண்டு. ஒரு பெரிய ஆதாயம் வந்து இங்கே இருக்கிற பக்கத்து தொகுதியில் அவர் வர சொல்லும், அது பெரிய அளவில் விளம்பரமாக சொல்லும். அது சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனக்கும் இருக்குது. நானும் அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு உள்வாங்கிக்கிட்டு என்னென்ன மக்களுக்கு தேவையோ, ஏன்னா பக்கத்து தொகுதின்றதுனால நான் ஏதாவது பண்ணலை, அமைதியாக இருந்தாருன்னா நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து அவராண்ட வந்து நம்ம எந்த திட்டம் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் அதை உள்வாங்கிட்டு நானும் கடுமையாக. சார், திட்டலாம் விழுமா? திட்டம் எப்போவாது வாங்கியிருக்கீங்களா? நிச்சயமாக ஒழுங்காக வேலை செய்யலாம், எல்லாமே இந்த தலைமை திட்டம் தானே செய்யும். அதனால் அந்த வகையில் வந்து திட்டுன்னு திட்டல, ஜாக்கிரதையாக இருந்து போனாங்க.
அவர் வந்து நல்ல இதிலே நம்மளை நல்ல அபிப்பிராயத்தோடு வச்சுருக்கணும்னு அதுக்கேற்ற போல் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஓகே சார். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஒரு சிட்டியாக வந்து மாறிட்டு இருக்கு. ஆனால் மாதவரம் இன்னும் ஒரு ரூரல் ஏரியாவாக தான் இருக்குது. நீங்களே வந்து சொன்னீங்க நிறைய ரூரல் ஏரியா இருக்குது. இதை டெவலப் பண்ணுறது இன்னும் ஒரு டஃப்பான விஷயமா இருக்கும். நீங்கள் ஃபேஸ் பண்ண டஃப்பான சுச்சுவேஷன் என்ன இங்கே? சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து எல்லாமே அமெனிட்டிஸ் கிடச்சிது. ரோடுகள் போட்டாச்சு, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இப்போ நம்ம ஆட்சியில் 450 கோடிக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. மெட்ரோ ரயில் வருது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது. குப்பைகள்லாம் உடனே எடுத்துடுறாங்க. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இப்போ இங்கே நாங்கள் ஏற்பட்டு இந்த ஆட்சியில் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்படி பல்வேறு அடிப்படை வசதிகள்லாம் கிடைச்சிருது. பட் ரூரல் ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஃபண்ட் கிரன்ச், அதனால் வந்து கொஞ்சம் அடிப்படை. ஆனால் இருந்தாலும் 80லேருந்து 90% அதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ சாதாரணமாக இருந்த வில்லேஜ் ரோடெலாம் வந்து ஸ்டேட் ஹைவேஸாக மாற்றிருக்கோம். அகலமாக சிங்கிள் ரோடெலாம் டபுள் ரோடாக மாற்றிருக்கோம். எல்லா ரோடுமே ரூரல்லையும் போட்டிருக்கோம். மெயின் ரோடெலாம் போட்டிருக்கோம். சின்ன சின்ன இதுக்குள்ள பேவர் பிளாக் ரோடு போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி கூட நான் பாடியநல்லூர் ஊராட்சியில் கேம்பெயின் பண்ணிட்டு வந்தேன். எல்லா இடத்துலையுமே சிமெண்ட் ரோடும் பேவர் பிளாக் ரோடும் போட்டிருக்கு. ரொம்ப மக்கள் ரொம்ப அருமையாக எங்களை வரவேற்கிறாங்க. நாங்கள் சொல்ல இதெல்லாம் எங்கள் ஆட்சியில் போட்டதுன்னு சொல்ல அதை ஆமோதிக்கிறாங்க. அதனால் அடிப்படை வசதிகள் பெரிய அளவில் முன்னேறி இருக்குது. அதனால் எனக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிது. ஓகே சார். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 15,000 ஓட்டுகள் டிஃப்ரெண்ட்லேருந்து 57,000 ஓட்டுகள் டிஃப்ரெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த அளவுக்கு வந்து மக்கள் உங்களை நம்புகிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதவரம் மக்களுக்குமான கனெக்ஷன் எப்படி இருக்குது, பாண்டிங்? நான் வந்து சன் ஆஃப் சாயில், இங்கே தான் பிறந்து வளர்ந்தவன், படித்ததெல்லாம் இங்கே தான். அதனால் என்ன அந்த இதுலேருந்து எல்லாருக்கும் தெரியும். வழக்கறிஞராக இருந்தேன். அதனால் எல்லாருக்குமே தெரியும். என்னை வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. எந்த கான்ட்ரவர்சியிலும் நான் இதுவரை இன்வால்வ் ஆனதில்லை. என்னை பற்றி யாரும் தவறாக சொல்ல முடியாது. அதனால் வந்து எனக்கு அதில் ஒரு பெரிய செல்வாக்கு. அவர் அமைதியாக இருப்பார், அவரால் முடிஞ்சதை பண்ணுவார், யாருக்கும் உபத்திரமாக இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக கூடுமானவரை யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற அபிப்பிராயம் மக்களாண்ட இருக்குது. அது எனக்கு ஒரு பெரிய அளவில் உதவுது. ஓகே சார். இப்போ சப்போஸ் மாதவரம் தொகுதி உங்களுக்கு இல்லை அப்படின்னா வேறு எந்த தொகுதி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஒரு இமேஜினேஷன். நான் ஒரே தொகுதி தான், இதுவரை வேறு எந்த தொகுதியும் கேட்டதில்லை. ஒரே தொகுதி தான். தலைவர் எனக்கு இதுதான் கொடுத்துருக்காரு 3வது முறையாக. உங்களுக்கும் வேறு எங்கேயும் நிற்கணும் அப்படின்ற ஆசைலாம் எதுவும் கிடையாது? இந்த தொகுதி விட்டு நான் வேறு எங்கேயும் போக விரும்புறதில்லை. ஓகே சார். இப்போ அரசியல் வாழ்க்கை எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க? நான் ஏறக்குறைய ஒரு 48-49 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் இருக்கேன். நான் காலேஜ் பியூசி படிக்கிற காலத்துலேருந்தே இது தன்னை இணைச்சிக்கிட்டோம். எமர்ஜென்சி பீரியடில் தலைவருடைய கடிதங்களை அப்போது வந்து அவருடைய பேச்சு இது போல், அதே நேரத்தில் எமர்ஜென்சினா என்ன, ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பானது அப்படின்னு அப்போ உருவானது தான். அது வேறு இது ஒரு சுயமரியாதை இயக்கம். அப்போது வந்து சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் இருக்குதுன்னா இது தான். அப்போது வந்து எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் ராஜுன்னு இருந்தார், முன்னாள் நகர செயலாளர். அவர் எங்களுக்கு நண்பர். அவர் தான் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து வரலாறு, கழகத்தினுடைய வரலாறு, சாதனைகள் என்னென்னலாம் பண்ணியிருக்கு, இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன இருக்குது, இதை தவிர வேறு எந்த கட்சியாலும் பண்ண முடியாதுன்னு அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரலாறுலாம் சொன்னார். அவர் தான் எங்களை அரசியலில் லிஃப்ட் பண்ணி உத்தவிடும். அதனால் அதுலேருந்து நாங்கள் அப்படியே இதுன்னிட்டோம். தொடர்ந்து நான் 1980 இங்கே வட்ட செயலராக இருந்தவன். அதே போல் படிக்கிற காலத்திலே, பட்டம் படிக்கிற காலத்திலே மாணவர் பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டேன். சட்டக்கல்லூரி மாணவர் திமுக பொருளாளராக இருந்தேன் 84. அப்புறம் வந்து மாவட்ட பிரதிநிதியாக இருந்தேன். 3 முறை நகர செயலாளராக இருந்தேன். இப்போ 15 வருஷமாக மாவட்ட செயலாளராக இருக்கேன் சென்னை வடகிழக்கு மாவட்டத்துக்கு. அதனால் எங்களுக்கு வந்து இந்த அரசியல் வந்து ஏறக்குறைய 48 ஆண்டு காலமாக நான் இதில் இருக்கேன். அதனால் புதுசு இல்லை, படிப்படியாக வளர்ந்தவன். ஓகே சார். நான் பார்த்த நிறைய பேர் ஒரு பொதுவான கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்களை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக எழுதுவாங்க. ஏன்னா அவர் தமிழ் மேலே இருக்க பற்றுனால அவர் கூட இருக்கவங்களுமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது எழுதியிருக்கீங்களா? நான் புத்தகம்லாம் எழுதுனதில்லை. பட் தலைவருடைய கடிதத்தை நாங்களாம் அப்போ தவறாமல் படிப்போம். தவறாமல் முரசொலி வந்து முதல்ல வந்ததும் பேப்பர் படிக்கணுன்னா முரசொலி தான் படிப்போம். தலைவருடைய கடிதத்தை பார்ப்போம், முரசொலி எல்லா பக்கங்களையும் படிப்போம். படிச்சுட்டு அப்போது வந்து பெரிய அரசியல், அது வந்து முரசொலி படித்தாலுமே எங்களுக்கு எல்லா துறையிலுமே எல்லா சப்ஜெக்டிலுமே ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆச்சு. அதனால் அது வந்து பெரிய தலைவருடைய கடிதங்கள் பலதரப்பட்ட கடிதங்கள் அதை படிச்சிருக்கோம். வேதம் இருக்கும், அயல்நாட்டுக்கு சம்மந்தப்பட்டது,
தேசிய சம்மந்தப்பட்டது, ஜனநாயகம் சம்மந்தப்பட்டது, எஜேட்சி அதிகாரத்தை பற்றி சம்மந்தப்பட்டது. இப்போ சொல்கிறோமா ஃபேசிசம், நாசிசம், அதெல்லாம் தலைவர் கடிதத்து மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் வந்து அந்த காலத்திலே அது எங்கள் உள்வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு இதயத்தில் அதெல்லாம் அப்படியே பதிஞ்சிடுது. அது பிரகாரம் இப்போ நாங்கள் ஒரு கட்சி தொண்டராக, ஒரு மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றிட்டு இருக்கேன். ஓகே சார். ஒரு சைடு சென்னை வந்து டிஎம்கேவோட கோட்டை அப்படின்றது இருந்தாலும், இன்னொரு சைடு இப்போ டிவிகேன்னு ஒரு கட்சி வந்திருக்கு. அந்த கட்சியை பற்றி உங்களோட கருத்து என்ன? டிவிக்கே இது வரலும் எதையும் ப்ரூவ் பண்ணலை. கட்சி ஏதோ கூட்டம் இருக்குது, கூட்டம் சேருதுன்றாங்க. அதில் கூட பல கூட்டங்களை இப்போ கரூரில் கூட கூட்டத்தினுடைய மதிப்பு என்னென்னா 30,000 பேர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கே 41 பேர் இறந்துட்டாங்க. துணை முதல்வர் 7 லட்சம் பேர் கூடின இளைஞரணி மாநாட்டை கூட்டினார். எந்த அசம்பாவிதம் நடக்கலை. அதே போல் இப்போ ஜோன் வைஸாக ஒவ்வொரு மண்டலம் வாரியாக 1.5 லட்சம் பேர் வந்து இளைஞர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பல மண்டலங்கள் கூட்டங்கள் நடத்தி இது இருக்காரு. அதனால் எங்களது வந்து கொள்கை ஈடுபாடு உள்ள, கொள்கை பற்றுள்ள கூட்டம் இளைஞர்கள். அதனால் வந்து அவங்க வரம்பு மீறுறது இல்லை. என்ன தலைமை சொல்லுதோ அது பிரகாரம் இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் கூட்டம் இருந்தால் கூட சரி, தலைவர்கள்லாம் பேசல பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். என்ன பேசுகிறாங்க, மற்ற பேச்சாளர்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து கூட்டம், இது ஒரு மாதிரியான கூட்டம். அதனால் அவர் ஒன்றும் டிவிக்கெல்லாம் வந்து எங்களுக்கு எப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணி நாங்கள் இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் தான் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எங்களால் பின்னால் சொல்ல முடியும். ஓகே சார். இப்போ டிவிகே சார்பாக பல பேரை இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது, நாங்கள் நிறையவே ஓட் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தோணுதா டிவிகேவால் டிஎம்கேவோட ஓட் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? அது தெரியல. இனிமேல் தான் இந்த எலெக்ஷனில் தான் தெரியும். அவங்க எவ்வளோ வாக்கு வாங்குறாங்க, அது எங்களை எப்படி பாதிக்குது, மற்ற கட்சியை எப்படி பாதிக்குதுன்றது இந்த வருகிற எதிர்நோக்கி உள்ள எலெக்ஷனில் தான் தெரியும். இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார். அவங்களோட ஐடியாலஜிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தாவேக்காவோடது. அதை பற்றி என்ன ஐடியாலஜி இருக்குது? ஒன்றும் இல்லையே. ஐடியாலஜி இருக்கிற கட்சி வந்து திமுக தான். மற்றதெல்லாம் ஏடிஎம்கே கூட ஐடியாலஜின்னு டிபேட் ஆகிட்டாங்க. இல்லைன்னா அவங்க பிஜேபி கூட இவ்வளோ மோசமாக அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதிர்த்து நிற்கிறது இன்றைக்கி திமுக தான். அவங்க என்ன செய்தாலும் இன்றைக்கெல்லாம் நான் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கேம்பெயினில் கலந்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் தலைவர் சொன்னார், கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். எதுக்கு? டீலிமிட்டேஷனுக்கு. டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுன்றது ஒன்றிய அரசினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அது நம்மலாம் வந்து அட்வர்டைஸ் பண்ணி மக்கள் தொகையெல்லாம் கட்டுப்பட்டாச்சு. ஆனால் எங்களுக்கு எம்பி தொகுதியை குறைக்கிறதுல எந்த வகையில் நியாயம்? அங்கே அவங்களோட பேச்சை கேட்காத, ஒன்றிய அரசு கேட்காத, மக்கள் தொகை அதிகமானவங்களுக்கு அதிகமாக கொடுத்தா அப்புறம் இங்கே ஒரு மாதிரியான இது தானே. அதனால எங்கள் எதிர்ப்பு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். சார், உங்களோட பேம்ப்ளெட் பார்த்தேன். நீங்கள் பண்ண விஷயங்கள் வந்துட்டு ஒரு 6 பேஜுக்கு இருந்தது. அந்த பேஜே பார்த்தா அது போல் அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, சொல்ல முடியும்? இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து பண்ணணும். அப்புறம் பல ப்ராஜெக்டுகள் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து இங்கே ஹைடெக் சிட்டி வரணும். அதற்கான வேலைகள் தமிழ்நாடு அரசாங்கம்லாம் இருக்குது. 150 ஏக்கர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. டிட்கோ அதற்கான வேலையை பண்ணுது. அப்புறம் எலிவேட்டட் பிரிட்ஜ் வரணும். இங்கேருந்து மாதவரம் ரவுண்டானாலேருந்து சோழவரம் இது வரலாம், டோல் வரலாம். அப்புறம் மாதவரத்துக்கும் மெட்ரோ டெர்மினலுக்கும் விம்கோ நகருக்கும் லிங்க் வரணும். அவங்க இப்படி வந்ததுன்னா சர்க்கிள் ஆகிடும். அது வந்துட்டு வரணும். அப்புறம் வந்து மெட்ரோ ரயில் வந்து சோழவரம் வரணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி தேவைகள், அடிப்படை தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனுக்குடன் பண்ணணும் இருக்கும். மற்ற அடிப்படை வசதிகள்லாம் இங்கே இருக்குது. ஓகே சார். இப்போது நீங்கள் வந்துட்டு கேம்பெயின்லாம் போயிட்டு இருக்கீங்களா? இப்போது நடந்த ஒரு நிகழ்ச்சியான விஷயம், நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டரை மீட் பண்ணதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியான விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? நிகழ்ச்சியான விஷயம் எல்லாம்னா பெண்கள் அதிகமாக தம்ஸ்அப் காமிக்கிறாங்க, நீ தான் வருவே அப்படின்றது. எல்லாமே பெரிய அளவில் வந்து ஆழம் எடுக்கிறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, நிச்சயம் நீ தான் வருவே, போ தைரியமாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியான இது தான். நம்ம வந்து மக்களை சந்திக்க போக சொல்ல இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விவகாரம், நெகிழ்ச்சியான விவகாரம். அதனால் எங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு, இந்த தொகுதி நிச்சயமாக வெற்றி பெறும்னு. இது ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதுமே இப்படி தான் இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய வேவ், திராவிட பேரரசினுடைய வேவ் இது. அதனால் இது எல்லாமே தலைவர் தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போகிறாரு. 2வது முறை அவர் தான் முதல்வராக உட்கார போகிறாரு. திமுகவினுடைய ஆட்சி 7வது முறையாக இங்கே வரப்போகுது. அதனால் அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான விவகாரம் தான்.
ஓகே சார். இப்போ டிவிக்கேன்னு ஒரு கட்சி வரதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்றது ஷுவராக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்ததுக்கப்புறம் ஒருவேளை இவங்க வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் வந்துட்டு அந்த தயக்கம்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. அவங்களாம் வரவே முடியாது. களத்தில் ஒன்றுமே இல்லையே, இங்கே களங்கத்தில் ஒன்றுமே இல்லை. கேண்டிடேட் வராரு, அவர் கூட ஆட்கள் இல்லை. இப்போ அந்த களப்பணி பண்ணுறதுக்கு ஜனங்க இல்லை. நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையாக இவ்வளோ சாதனைகளை செய்துட்டு கேட்குறோம், இவ்வளோ பண்ணிட்டு கேட்குறோம். விடியல் பயணம் இருக்கும், மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கோம், நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், இல்லந்தேடி மருத்துவம் கொடுத்துருக்கோம், இல்லந்தேடி கல்வியை கொடுத்துருக்கோம், அன்பு கரங்கள் இருக்குது. பல விதங்களில் இன்னும் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், இதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கோம். 7.5% இது கொடுக்குறோம். புரியுதா? அதனால் எங்களுக்கு வந்து ஒரு பேஸ் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. நாங்கள் மக்களாண்ட சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது எங்கள் இயக்கத்துக்கு. கை ரிக்ஷா ஒழிச்சதுலேருந்து தலைவர் அவர்கள் கை ரிக்ஷா ஒழிச்சது, தொழுநோயாளிக்கு வாரி அமைச்சது, அவங்கெல்லாம் பாதுகாத்தது, அதெல்லாம் வந்து ஓட்டுக்காக பண்ணதில்லை, மனித நேயத்தோடு பண்ணுது. திருநங்கைகளுக்கு இப்போ வாரி அமைக்கிறது, மாற்றுத்திறனாளிக்கு மாற்றுத்திறனாளி தான் முன்ன இருந்த பேரெல்லாம் மாற்றி மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கும் திறமை இருக்குதுன்னு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு பண்ணுது. இதெல்லாம் வந்து நம்ம தான் பண்ணணும். பெரிய அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்க ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் பண்ண முடியுமான்றது தெரியல. அதனால் எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. எல்லாம் தான் சொல்கிறாங்க, நாங்கள் தான் முதல்வர், நாங்கள் தான் முதல்வர்னு. எடப்பாடி சொல்கிறாரு, சீமான் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு, இன்னும் என்னென்ன கட்சி இருக்குதோ அதெல்லாம் சொல்லுது. ஆனால் அது எது ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு புரியுறது என்னென்னா, திமுக நம்மளுடைய தலைவர் அவர்கள் 2வது முறையாக முதல்வராக உட்கார போகிறாரு. திமுக 7வது முறையாக அரியணையில் ஏறப்போகுது. ஓகே சார். இப்போது அதிமுகன்னு ஒரு கட்சியே வந்து பல பேர் மறந்து போயிட்டாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் அந்த கட்சி இருக்குது. அந்த கட்சி பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? அதிமுக வந்து இப்போ தேயிற கட்சி. அதாவது எம்ஜிஆர் காலத்தில் அந்த கட்சி பெரிய அளவில் வளர்ந்தது, ஆட்சியை பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த அம்மையார் இருந்தாங்க, அது ரொம்ப கட்ஸி உமன், நல்லா பிரமாதமாக ஆளுமை திறனோடு இருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கெலாம் அவங்க என்றைக்குமே அடிமையாக இருந்ததில்லை. மத்திய அரசை பல முறை பல நேரங்களில் எதிர்த்திருக்காங்க. அவங்க வந்து மாநில சுழற்சி என்றைக்குமே அவங்க உரிமைகளை விட்டு கொடுத்ததில்லை. ஆனால் இப்போ இருக்கிற பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக, தனக்கு பின்னால் தன்னுடைய சொந்தக்காரங்க மகன் பேரில் கேஸ் இருக்கிறதுனால போய் அவங்களோட அடிமையாக இருக்கிறாரு. ஒரு காலத்தில் 2 வருஷத்துக்கு முன்னே என்ன சொன்னார், நாங்கள் நிச்சயமாக இனிமேல் செத்தாலும் பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சுக்க மாட்டோம்னு சொன்னார். இப்போ சாவறதுக்கு முன்னே அலையன்ஸ் வச்சுக்கிட்டார். அதனால் அவர் வந்து நம்ப தயாராக இல்லை. அவங்க கட்சியில் இருக்கிற சில தலைவர்களே அவர் பேரில் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா ஒன்றுமே அவர் வந்து சொல்கிறது செய்ய மாட்டேன்றாரு, தன்னுடைய நலனுக்காக சுயநலத்துக்காக கட்சி அழிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. மக்கள் மத்தியிலும் அது தெரியுது, ஈஸியாக தெரியுது. இன்றைக்கி ஒன்று உதாரணமாக சொல்லப்போனால், அமித்ஷா சொல்லிட்டாரு டீலிமிட்டேஷனில் வந்து நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறார். அதான் ப. சிதம்பரம் கூட கண்டிச்சிருக்காரு. இது வந்து ஒரு முன்னாள் முதல்வருடைய ஒரு கட்சியினுடைய தலைவருடைய பதிலா அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. இது போல் எதுவும் சீரியஸ்னஸ் இல்லாத பேசுகிறார். ஒன்று கண்டிக்கணும், டீலிமிட்டேஷனில் வந்து இந்த இது வந்து எங்களுக்கு வந்து எம்பி வந்து குறையுது, நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம கட்டுப்படுத்தணும், அது வந்து நாட்டுக்கு தேவையான ஒன்று, ஆனால் அதுக்காக நாங்கள் பாதிக்கப்படணுமான்னு ஒரு சொல்லணும் இல்லையா? அமித்ஷா சொல்லிட்டாரு, அதனால் பிரச்சனை இருக்காதுன்னா என்ன, எப்படி அமித்ஷா என்ன இதுவா? சட்டம் ஏற்ற சொல்ல அதுக்கேற்ற இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? அதுதான் நாங்கள் அவரை வந்து அடிமை பழனிசாமின்னு சொல்கிறோம். ஓகே சார். இப்போ வந்துட்டு 2 முறை வந்து மக்கள் உங்களை வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. 3வது முறை உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்களே, அது என்னன்னு சொல்லுங்கள். என்னால் எந்த விதத்தில் மக்களுக்கு உபத்திரம் இருந்ததில்லை. இப்போ என்னை எதிர்த்து நிற்கிற மூர்த்தி அதிமுகவில் வந்து ஏற்கனவே மந்திரியாருக்கு சொல்ல பாலில் தண்ணியை கலந்துட்டு ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர். ஒட்டுமொத்த தேசமும் வந்து ஷாக் ஆச்சு அந்த இதுவை பார்த்து. நீக்கி அந்த அம்மா சாவர்வர்னு அவர் கிட்டவே சேர்க்கலை. 2016 அவருக்கு சீட்டும் கொடுக்கல, ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பழனிசாமி அவர் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தார் போன வாட்டி. நான் 57,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். இப்போது மறுபடியும் எலெக்ஷன் அவர் தான் எதிர்த்து நிற்கிறார். நிச்சயமாக நான் அவரை தோற்கடிப்பேன், நான் தான் வெற்றி பெறுவேன். அந்த நிலையில் தான் இப்போ இருக்குது. சார், இப்போ திமுக ஆட்சியில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணீங்க, நிறைய வந்துட்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தீங்க. நீங்கள் மக்களை சந்திக்க போகும்போது இந்த திட்டம் வந்துட்டு நல்லா ரீச் ஆகிருக்குப்பா, இது மக்கள் வந்து நல்லா வந்து இது பயன்பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த விஷயம் அது, எந்த திட்டம் அது? உரிமை தொகை, விடியல் பயணம்,
அப்புறம் வந்து நான் முதல்வன் திட்டம், அப்புறம் வில்லேஜெல்லாம் வந்து இது கிராமங்கள் அதிகமான அரசு பள்ளிகள் இருக்கிறோம். அதில் படித்தவங்க வந்து இந்த புதுமை பெண் திட்டம் 1000 ரூபா வாங்குறது நிறைய இருக்குது என் தொகுதியில். அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக ஆண் பிள்ளைகளும் 1000 ரூபா வாங்குகிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களை சேர்ந்துருக்கு. அது இல்லாத மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின்லாம் வந்து நிறைய கேம்ப் இங்கே நடத்தியிருக்கேன். எல்லா கேம்புக்கும் நான் போயிருக்கேன். அதெல்லாம் மக்களை சென்று அடைஞ்சிருக்கு. பட்டா ஒரு 30,000 பட்டா இங்கே கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய பட்டா தர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. வளர்ச்சி திட்டங்கள் நிறைய பாதியில் நிற்கிது. அதனால் இதெல்லாம் வந்து பார்க்குற நேரத்தில் நிச்சயமாக அவங்க வந்து தொடரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே சார். பல விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக ஒரு கட்சி பற்றி இருந்தாலும் தொடர்ந்து வந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்ன திமுக மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த 2 விஷயம் தான் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே பெண்களுக்கு இருக்கு. நீங்கள் இப்போ அண்ணா சாலையில் போய் பாருங்கள், 3 மணி வரலும் பெண்கள் இருக்காங்க. ஆமாம், என்ன இது இருக்குது, எங்கேயோ 1 2 அவங்க பீரியடில் எக்கச்சக்கமான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. நேஷ்னல் ப்யூரோ ஆஃப் அந்த இது க்ளீனாக சொல்லுது. நீங்கள் அது 2த்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். கம்மி தான். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அரசியலுக்காக சொல்லப்படுகிற பொய் அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. மக்கள் அதை ஏற்றக்கூடிய அளவுக்கு அது தயாராக இல்லையே. போதைப் பொருள் இதை விட அதிகமாக இருந்தது. அவங்க காலத்தில் அதிகமாக விட்டுட்டாங்க. இப்போ நம்ம வந்து பல சட்டங்களை போதைப் பொருள் விற்கிறவங்க, இந்த கஞ்சா விற்கிறவங்க சொத்துலாம் சீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இந்த குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுனால அது பெருசாக தெரியுது. ஆனால் அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய கண்டெயின் ஆகிருக்கு. செயின் ஸ்நாச்சிக்கெலாம் அவங்க ஆட்சியில் தான் அதிகமாக இருந்தது. இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக சிசிடிவி எல்லாம் போட்டதுனால எல்லாமே டிடெக்ஷன் ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால செயின் ஸ்நாச்சிங்கும் இப்போ இல்லை. ஆனால் செயின் ஸ்நாச்சிங் இருக்குதுன்னு சொல்கிறார். இப்படி உண்மைக்கு புறம்பாக பேசுறது தான் எடப்பாடி பழனிசாமின்னு விட மற்ற எதிர்கட்சின்னு விட. அதை நாங்கள் எப்போயுமே பெருசாக ஏற்றுக்கிறதில்ல. அதை நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறது. ஓகே சார். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா மாதவரம்ன்றது வந்துட்டு ஒரு ஆந்திராவோட மெயினான ஒரு பஸ் ஸ்டாப். இது ஆந்திராலேருந்து வர பஸ் எல்லாம் இங்கே தான் வரும். உங்களுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்கும்ல, போதைப் பொருள்லாம் இங்கே தான் வந்து நிறைய மாட்டுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ். இங்கெல்லாம் மாதவரத்தில் மாட்டுதுன்னு சொல்ல முடியாது. ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதாவது ஒன்று பிடிக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர இங்கேருந்து வர்றதுலாம் இல்லை. மாதவரமே இருக்குது. எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் பிடிச்சிருப்பாங்க. அது குற்ற போலீஸ் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு சிறை தண்டெல்லாம் சிறைக்கு அமுச்சிருக்கு. அவ்வளோதான். எல்லாம் எங்கேயோ ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு பெரிய குற்றமாக மாதவரத்தை பற்றி சொல்ல முடியும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல மடங்கு வந்துட்டு எல்லா குற்றங்களும் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்த 5 வருஷத்தில் எப்படி இதை இன்னும் கொஞ்சம் குறைக்க போகிறீங்க? நிச்சயமாக. இப்போ அவங்களாம் வந்து நிறைய சட்ட நடவடிக்கை எடுத்ததுனால தானே இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது குறைய தானே செய்யும். அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் அடுத்த வர ஆண்டுகளில் தானே தெரியும். எல்லாமே உள்ளே இருந்தாங்கன்னா எப்படி குற்றம் நடக்கும். அதனால் அதனுடைய இது தெரியும். நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக தெரியும். சார், நான் பேசின மாதிரி பல திட்டங்கள் பல பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க. என் கூட படித்த பசங்களும் வந்துட்டு படிச்சுட்டே இருக்கும்போது நான் முதல்வன் திட்டத்தில் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கூட இருக்கவங்க பயன்பெற்றதை நான் பார்த்துருக்கேன். இப்போது இந்த வாட்டி தேர்தல் அறிக்கையில் எந்த விஷயம் மக்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு? இல்லத்தரசிக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கினார்ல, அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரூரல்லாம் வந்து உரிமை தொகை 2000 ரூபாய் ஏற்றுறது பிரமாதமாக மக்களை கவர்ந்துருக்கு. அதே போல் ஓய்வூதியம் 2000 1200 2000 ரூபா ஆக்குறேன்னு சொன்னதில் பெரிய இது இருக்குது. அவரும் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணது, மற்ற திட்டங்கள் அனைத்தையுமே அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து, ஏன்னா என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய முதல்வர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் தான். சொல்கிறத தான் செய்கிறாரு, செய்கிறத தான் சொல்கிறாரு, சொல்லாததையும் செய்கிறாரு. அது காலச்சிற்றுலாம் போன தேர்தல் அறிக்கையிலே இல்லை, இந்த வாட்டி பண்ணியிருக்கோம். அதனால் அந்த நம்பிக்கை வந்து இருக்குது. இவர் என்ன சொன்னாலும் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. மற்ற கட்சிங்க என்ன சொன்னாலும் அது அந்த நம்பிக்கை அவங்க பேரில் இல்லை. அதனால் அந்த வரவேற்பு இல்லத்தரசிகள் 8000 ரூபான்ற அந்த கூப்பன் வழங்குறது மக்கள் நம்புகிறாங்க. நிச்சயமாக இவர் செய்வார். ஏன்னா நாங்கள் பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தோம். இப்போ வந்து உரிமை தொகையெல்லாம் சேர்த்து 5000 ரூபா கொடுத்துருக்கோம். கோடை தொகுப்பெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கோம். அதனால் கொடுக்குறாரு. நாங்கள் கேட்காதையே கொடுக்குறாரு, இதையும் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் அவங்க
எங்களுக்கு பிரமாதமான வரவேற்பு தராங்க. ஓகே சார், ஒரு ஃபைனல் கொஸ்டினாக இப்போ நீங்கள் இப்போ திமுகலேருந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த திட்டங்கள்லாம் வந்துட்டு கடன் தான் அதிகமாக்குதுன்றதை எதிர்கட்சியிலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் அதே எதிர்கட்சி இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறத 2500 நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத வந்து பேசுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி தான், விவரம் தெரியாத அவங்களே மாட்டிக்கிறாங்க. கடன் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஏதாவது சொன்னால் குறை சொல்கிறாங்க, அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. 2000 ரூபா கொடுப்புன்றாரு, 10,000 ரூபா அவர் கொடுப்புன்றாரு. அப்போ எப்படி கொடுப்பாரு? கடன் வாங்கி தான் தரணும். அதுதான் அவங்க நிலைமை. தான் எல்லாம் தான் உட்காந்துன்னுக்கிற கலையை வெட்டுற கதை. அது கலையை உட்காந்துட்டு இருக்கிற கலையை அவங்களே வெட்டி கீழே விழுற கதை. அதனால் அதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறத இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே சார், இப்போ நீங்கள் நிறைய கேம்பெயின்லாம் போயிருப்பீங்களே, அதை இந்த கேமரா மூலயமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மக்கள்கிட்ட? என்ன தலைவருடைய ஆட்சி இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக மிக சிறப்பான ஆட்சியாக நடந்திருக்கு. பல்வேறு திட்டங்கள் மக்களை சேர்ந்தடைஞ்சிருக்கு. பெண்கள் குறிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் பெண்கள் கையில் பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. ஆண்களுக்கும் எல்லா மரியாதையும் கிடைச்சிருக்கு. மாநில சுயாட்சிக்காக நம்ம போராடுறோம். பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் அப்படியே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் மறுபடியும் அப்படியே தொடர்ந்து நடக்கணும்னா இன்னொரு 5 ஆண்டு காலம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தரணும். இப்போ மாதாவரத்துலேயே வந்து ஹைடெக் சிட்டி வரணும், எலிவேட்டட் பிரிட்ஜு வரணும், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வரணும். ஏன்னா அவங்க வந்தால் நிறுத்திடுவாங்க, உரிமை தொகையை கூட நிறுத்திடுவாங்க. அவங்க வந்தால் அவங்க பழக்கமே அதானே. எது வந்தாலும் திமுக என்னென்னலாம் செய்தோ அதெல்லாம் நிறுத்துறது தான் அவங்க பழக்கம். 100 நாள் வேலையை நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் எங்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்தாங்கன்னா கடந்து நிச்சயமாக. ஆனால் மக்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க, எங்களுக்கு தான் வாக்களிக்கிறன்ற தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. அது எங்களால் இந்த களத்தில் உணர முடியுது. அதனால் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.